குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு இனியவை இன்று வித் முத்து அண்ட் ஆனந்தி. வணக்கம் ஆனந்தி, எப்படி இருக்கீங்க? வணக்கம் முத்து, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் ஆனந்தி. என்ன இவ்வளவு சந்தோஷம் தெரியுது உங்க முகத்துல? அதாவது பண்டிகை காலம் அப்படின்னாலே பரவாயில்ல, எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும். ஆமா, கரெக்டா. அதுவும் இந்த மாசம் வேற நிறைய பண்டிகைகள் இருக்கு அப்படின்றதுனாலே ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷம் இல்ல? ஆமா ஆமா, அதை நினைச்சு பார்க்கும்போதே அடடா, கண்ணுக்கு முன்னே எத்தனை பலகாரங்கள். ஆமா கரெக்ட். அதை எடுத்து சாப்பிடுறது இல்ல, நிறைய பேர் ஊட்டிலாம் விடுவாங்க. அதெல்லாம் பண்றப்போ எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் நம்ம. சாப்பிடுறத பத்தி பேசிட்டுக்கோமே, அதுக்கப்புறம் வர அந்த எஃபெக்ட், போஸ்ட் எஃபெக்ட் பத்தி நம்ம பேச மாட்டோமே. ஆமா கரெக்ட். அதோட விளைவுகள்லாம் மிகவும் மோசமானது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா நிறைய ஸ்வீட்ஸ் நம்ம உட்கொள்றதுனால கேலரி லெவல் அதிகமாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து வெயிட் போடுறாங்க. அதை குறைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்பாங்க. ஆமா, முன்ன ஒரு காலத்துலலாம் வந்து எப்படின்னா பேலன்ஸ்டா இருக்கும் அந்த ஃபெஸ்டிவ் சீசன் நம்ம சாப்பிட்றது. அதாவது ரெஸ்ட் ஆஃப் தி இயர்ஸ்க்கு வந்து, அதாவது ரெஸ்ட் ஆஃப் தி மந்த்ஸ்க்கு வந்து நம்ம அப்படியே பலமாக வச்சுக்கிறதுக்கான பல விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. இப்போ அப்பெல்லாம் கிடையாது, சத்தெல்லாம் கிடையாது. ஸ்வீட்ல நல்லா ஸ்வீட்ஸ் மட்டும் சாப்பிட்றா ஸ்வீட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஆமா கரெக்ட். இதெல்லாம் பத்தி இன்னைக்கு எதுக்காக பேசிட்டு இருக்கோம்னா, நம்ம வந்து இந்த ஃபெஸ்டிவல் டயட் அவேர்னஸ் மந்த்ல இருக்கோம். இந்த பண்டிகை காலத்துல உணவு பழக்க வழக்கங்கள்னால என்னெல்லாம் மாற்றம் ஏற்படுது, இதனால வந்து உடல் பருமன் எப்படிலாம் குறைக்கலாம் போற நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச போறோம். ஆமா, நீங்க வந்து பல நாள் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸாக இருந்திருக்கலாம். நான் சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன், நோ அப்படிலாம் இருந்திருக்கலாம். ஆனால் பண்டிகை காலத்தில் ஐயோ மனசவங்க வந்து மற்றவங்களோட மனசு வந்து நோகுமே அப்படிமே நீங்கள் ஃபீல் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கலாமே. ஓ ஓகே சரி. அதனால என்ன சொல்ல வரோம் இப்போ? அதனால வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மந்த்ல இதை பற்றி பேசி ஆக வேண்டிய முக்கியமான ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதுக்கான ஒரு கெஸ்ட் வந்து நமக்கு கொஞ்சம் நேரத்தில் வருவாங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ண போறோம்னா, உடம்பை வந்து நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான முத்திரை காத்துக்கிட்டு இருக்கு உடலும் உள்ளமும் பகுதியில். வணக்கம். நலம்பெறும் முத்திரைகள் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது வஜ்ரபத்ம முத்திரை. இது ஒரு சிறப்பு தகுதி வாய்ந்த ஒரு முத்திரை. விரல்களே மருத்துவர் என்ற ஒரு வரிசையில் நம்ம ஒவ்வொரு முத்திரைகளையும் நம்ம விரல்களை பயன்படுத்தி செய்து பழகி கொண்டு வருகிறோம். அதாவது சுயமாய் ஒரு மருத்துவர் நம்முள்ளே இருக்கிறார் என்பதை நாம் உங்களுக்கு நினைவுபடுத்தும் விதத்தில் இந்த தொடர் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. விரல்களே மருத்துவர் என்ற தொடரில் வஜ்ரபத்ம முத்திரை மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு முத்திரை. அதாவது முத்திரை மாதிரியே இருக்காது. இது சாதாரணமாக நம்ம எப்போவுமே கை விரல்களை கோர்த்து கொண்டு இருப்பது போன்ற ஒரு முத்திரை. இந்த முத்திரை செய்வதனால் நமக்கு இருக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று ஆழ்ந்த தூக்கம் வரும், இரண்டாவது பயம் குறையும், மூன்றாவது இந்த உடம்புக்கும் மனசுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை இது வந்து உறுதி செய்யும், நான்காவது இரத்த நாளங்கள் விரிவடையும். இந்த இரத்த நாளங்கள் விரிவடைந்தாலே நமக்கு வந்து ஒரு மாதிரியான உடல் நோய்கள் எல்லாமே குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதாவது இரத்த நாளங்கள் விரிவடைகிறது அப்படின்னா இயல்பாக இருப்பது போன்ற ஒரு தோற்றம். பல மன அழுத்தத்தினால் நமக்கு வந்து இறுக்கம் உருவாகியிருக்கும். அதை வந்து இந்த முதிரை வந்து இலகுவாக்கி கொடுக்கும், இலக்கி கொடுக்கும். எப்படி செய்கிறது இந்த முதிரை அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரிய வித்தையெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சாதாரணமாக சும்மா கைகளை இப்படி கோர்த்து வச்சுருக்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி விரல்களை கோர்த்து வைத்து ஒரே ஒரு இதில் நுணுக்கம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பெருவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இந்த 90 டிகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் வந்து கவனித்தா போதும். உங்களுடைய பெருவிரல் வந்து விலகி இருக்கணும், அவ்வளோதான். அதாவது உங்களுடைய கைகளில் உங்களுடைய வலது கையும் இடது கையும் இப்படி ஒன்றோடு ஒன்று கோர்த்து கொள்ள வேண்டும். கோர்க்கும்போது ஒரே ஒரு சின்ன நுணுக்கத்தை மட்டும் நீங்கள் கவனிக்கணும். விரல்களில் இருக்கக்கூடிய இந்த இரண்டாவது கோட்டில் 2 விரல்களினுடைய கோடுகளும் ஒரே நேர்கோட்டில் அப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்த நுணுக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெருவிரலும் ஆள்காட்டி விரலும் ஒன்றை ஒன்று செங்குத்தான திசையில் இருக்க வேண்டும். இந்த 2 நுணுக்கங்களும் இந்த முத்திரைக்கு மிகவும் முக்கியமானது. சாதாரண அப்படி கையை கோர்த்துக்கிறீங்க, பெருவிரலை மட்டும் இப்படி வெளிப்பக்கமாக நீட்டி 90 டிகிரி செங்குத்தாக வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த முத்திரைக்கு பெயர் வஜ்ரபத்ம முத்திரை. இந்த வஜ்ரபத்ம முத்திரை செய்வதன் மூலமாக நாம் இளமையாக இருக்க முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். நம்மளுடைய பலவிதமான நோய்கள் தீர்ப்பதற்கு ஒரு உறுதுணையான துணை முத்திரையாக இந்த முத்திரை இருக்கும். ஆழ்ந்த தூக்கம் கிடைப்பதற்கு முக்கியமான ஒரு முத்திரை. தூக்கம் நன்றாக இருந்தாலே எல்லா நோய்களும் தீர்வதற்கு உதவிகரமாக அமையும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முத்திரை கற்பதன் மூலமாக நாம் நம்மளுடைய உடல் நலத்தை மேம்படுத்தி கொள்வதற்கு வழிவகை செய்யுமாறு ஏற்படுத்தி செய்யக்கொள்ள வேண்டும். இந்த முத்திரை செய்வதன் மூலமாக நாம் ஆழ்ந்த தூக்கம் பெற முடியும் என்றால் ஏன் நாம் இதை செய்து பார்க்கக்கூடாது? இந்த முத்திரைகளுக்கு எந்த ஒரு உபகரணங்களும் தேவையில்லை. நமது விரல்களே மருத்துவர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முத்திரை உங்களுக்கு உபயோகமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. உங்களை நலம் பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். என்னதான் வந்து முத்திரையில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னா கூட லைட்டாக அங்கங்கே அந்த ஃபெஸ்டிவல் மூட்ஸ் அப்படியே ஆட் ஆகிட்டே இருக்கும் மொத்தம் எனக்கு. ஓகே, அப்படிலாம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒருநிலைப்படுத்தின அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி முத்திரைகள்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, ஆனால் அந்த ஒருநிலைப்படுத்துறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு கேப் வேணுமே. ஓகே, அதனால் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று.
வெல்கம் பேக். இது புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் ஆனந்தி. ஆமாம், இந்த சித்த மருத்துவத்தில் வந்து நம்ம சக்கரை நோய்க்குலாம் ரொம்ப ஈஸியான மெடிசின்ஸ் இருக்குன்னு முன்னாடியே ஒரு டைமில் வந்து சித்த வைத்தியர் அருண் சொல்லியிருந்தார்ல. நான் எதனால் வந்து இப்போ ஞாபகப்படுத்துறேன்னா, நிறைய பேர் வந்து ஸ்வீட் சாப்பிட்றதால சக்கரை நோய்க்கு ஆளாவாங்கல்ல, அதுக்காக சொல்கிறேன். ஆமாம், ஆனால் பல பேர் நினச்சிப்பாங்க நான் தான் ஸ்வீட்டே சாப்பிட்றது இல்லை, அப்புறம் எப்படி எனக்கு சக்கரை நோய் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பட் நம்ம சாப்பிட்ற அந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நிறைய சுகர் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஆமாம், கரெக்டு. சரி, இன்னைக்கு சித்த வைத்தியர் அருண் இன்னொரு உடல் உபாதைக்கு செமையான மருந்து சொல்ல போகிறாரு, பார்த்துலாம். நலம் அன்புடன் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நோய் வலிப்பு. இந்த வலிப்பு அப்படிங்கிறத வந்து மூளை நரம்பு செல்கள் உள்ள கோளாறுனால் ஏற்படுது என்கிறத ஆங்கில மருத்துவம் குறிப்பிடுது. பொதுவாக சித்த மருத்துவத்தில் வந்து இந்த வலிப்பு நோய் ஏற்படுறதுக்கு காரணமாக நம்ம வந்து ஐய நாடியை, அதாவது கப நாடியை குறிப்பிடுவோம். கபம் சார்ந்த ஒரு நோயாக, அதாவது சளி சார்ந்த ஒரு நோயாக தான் சித்த மருத்துவ இலக்கியங்களில் இந்த வலிப்பு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. பொதுவாக வலிப்பு வந்து குழந்தைகளுக்கு மாறலாம், பெரியவர்களுக்கு மாறலாம். பொதுவாக குழந்தைகளுக்கு வரக்கூடிய வலிப்புகளை தீர்க்கக்கூடிய நிறைய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய அந்த வலிப்பை வந்து நம்ம எளிய சித்த மருந்துகள் மூலமாக வந்து தீர்த்துக்க முடியும். இந்த வலிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த கபநாடியை சரி பண்ணக்கூடிய மருந்துகளையும் உணவுகளையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த வலிப்பு வந்து வராமல் வந்து நம்ம தவிர்க்கவும் முடியும். இந்த வலிப்புக்கான குறிகுணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், எல்லாருக்குமே அந்த வலிப்புன்னு சொல்லக்கூடிய வெட்டு வரணுங்கிறது வந்து அவசியம் இல்லை. நம்ம காக்கா வலிப்புன்னு கூட நம்ம வந்து குறிப்பிடுவோம். கை கால்கள் உதறக்கூடிய அந்த வெட்டு இல்லாமலேயே அந்த வலிப்பு நோய் வந்து ஏற்படலாம். அவங்களுக்கு வந்து ஒரு சில நிமிடங்கள் வந்து அவங்களுடைய கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய சுற்றுப்புறத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு நிலை ஏற்படலாம். ஒரு 10 வினாடி வரைக்கும் அது நின்று நீடிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆரம்ப குறிகுணத்தில் தான் அது ஆரம்பிக்கும். சிலருக்கு வெட்டோடே இருக்கலாம். வெட்டு கை கால்கள் வெட்டி இழுக்கக்கூடிய அந்த தசையோடு சம்மந்தப்பட்ட அந்த வலிப்பாகவும் இருக்கலாம். இந்த மாதிரியான வலிப்பு நோயாளர்கள் வந்து வலிப்பு வராத வந்து முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அவங்களுக்கு வந்து தெரியும். தொடர்ந்து இந்த நோயில் இருக்காங்க, ஒரு 6 மாதம் இருக்காங்கன்னா தமக்கு வலிப்பு வரப்போகிறத முன்கூட்டியே வந்து உணர்ந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்கள தனியாக எங்கேயும் அனுப்பாமல் வீட்டிலே வச்சு அவங்கள வந்து பரிகரிக்கிறது வந்து ஒரு முதன்மையான ஒரு சிகிச்சையாக இருக்கும். இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து நம்ம முறையான பரிகாரம் செய்யும்போது இந்த நோயிலிருந்து முற்றிலுமாக நம்ம வந்து வெளிவர முடியும். அதற்குரிய மருந்துகள் பார்க்கும்போது, சித்த மருந்துகள் பார்க்கும்போது தைல மருந்துகளாக தான் இதில் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா இந்த தைலம்ங்கிறது வந்து நேரடியாக மூளையில் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டு. இந்த மூளைக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே நெய் சார்ந்த பொருளாகவோ இல்லை எண்ணெய் சார்ந்த பொருளாக தான் இருக்கும். சித்தர்கள் வந்து சொல்லியிருக்கிற முறையிலே பார்த்திங்கன்னா, ஒன்று தைலத்தை உள்ளே குடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை நெய்யை உள்ளே சாப்பிட்ற மாதிரியாக இருக்கும் அந்த மருந்தோட ப்ரிப்ரேஷன். இது இன்றைக்கு நவீன ஆய்வுகளோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது மூளையினுடைய அந்த மருந்து கடத்தும் திறனானது இந்த நெய் பொருளாக இருந்தால் ஈஸியாக வந்து மூளை செல்களுக்கு கடத்தப்படுங்கிறது நவீன ஆய்வுகள் உறுதிப்படுத்தியிருக்கு. இப்போ கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை அந்த காலத்திலே மூளைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகளை நெய் வடிவமாகவோ தைல வடிவமாக கொடுத்த சித்தர்களுடைய ஆற்றலை எண்ணி நம்ம வியக்கிறதா, இல்லை இந்த நோயை தீர்க்கக்கூடிய அருமருந்துகளை சொல்லியிருக்காங்கிறது நம்ம அந்த விஷயத்தை வியக்கிறதாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக அந்த இடத்துல நான் பகிர விரும்புகிறேன். அந்த மாதிரியான ஒரு நெய் சார்ந்த மருந்துகளை வந்து தொடர்ந்து பயன்படுத்தும் போது, அதாவது நெய்ங்கிறது வந்து நம்ம உள் மருந்து வகைகளில் ஒன்று. 32 வகையான உள் மருந்துகள் வந்து சித்தர் இலக்கியங்கள் குறிப்பிடும். அதில் நெய்யும் ஒன்று. நெய்ங்கிறது நம்ம பசுலேருந்து இருக்கக்கூடிய அந்த நெய்யை சொல்லலை. அந்த வடிவம், மருந்தோட வடிவம் வந்து நெய் பதமாக இருக்கும். அதை தொடர்ந்து உள் மருந்தாக எடுத்துக்கிட்டு வரும்போது இந்த வலிப்பு நோயிலேருந்து நம்ம முற்றிலுமாக வெளிவர முடியும். ஓகே, அவர் வந்து பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டாரு. அண்ட் நம்ம எப்பவும் போல் வந்து இப்போ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் புதுச்சேரி சரவணன் சார் கிட்ட இருந்து ஒரு ரெசிபி கேட்க போகிறோம். ஆமாம், இயற்கை விவசாயியான புதுச்சேரி சரவணன் இன்னைக்கு நமக்காக வந்து கொள்ளு பொடியில் சாதம் செஞ்சு தர போகிறார். கொள்ளு ரசம் சாப்பிட்ருக்கேன் முத்து. அது வந்து கோல்டுக்கு வந்து அப்படி யாதமாக இருக்கும். ஓ அப்படியா? நான் சாப்பிட்டதே இல்லை. நான் இவ்வளோ நாளாக கூட கொள்ளு வந்து இந்த விலங்கினங்கள் சாப்பிட்ற ஒரு விஷயமா தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்மளும் ஒரு கைண்ட் ஆஃப் விலங்கு தானே. ஆனால் கொள்ளு அப்படிங்கிறது நிஜமாக ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் வந்து நம்மளோட உடம்புக்கு. அதில் கொள்ளு பொடி சாதம் அப்படின்னா ஐ எம் இன்ட்ரெஸ்டட். ஓகே, லெட்ஸ் வாட்ச். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு கொள்ளு சாதம். இது எப்படி செய்யலாம்னதுக்கு முன்னாடி என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஊற வைத்து முளகட்டி காய வைத்த கொள்ளு, ஊற வைத்து அவல், எலுமிச்சை சாறு, மிளகு சீரகப்பொடி, தேவையான அளவு உப்பு. கொள்ளு ஒன்று ரெண்டாக பிடிச்சிக்கணும். இது வந்து காய வச்சும் பண்ணலாம், ஊற வச்சு முளகட்டி காய வச்சும் பண்ணலாம், அல்லது ஈரமாக வச்சு இப்படி ஈரமாக வச்சும் பண்ணலாம். இது லேசாக ஒரே சுற்று தான், அவ்வளோதான். இது குறைவான உப்புப்பொருட்கள் வச்சு நம்ம பண்ணுறோம்.
அதிக பொருட்கள் வச்சும் பண்ணலாம். எப்படின்னா தேங்காய் துருவல், மல்லித்தழை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அலங்காரமாக பண்ணலாம். பட் அதை விட எளிமையாக சீக்கிரம் பண்ணணுன்றதுக்காக இதை பண்ணி செஞ்சு காட்டுறோம். இதை நம்ம செய்கிறது எல்லாமே அந்த 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்கு செய்யக்கூடிய உணவுப் பொருட்களாக இருக்கணும்னு அதை வந்து டிசைன் பண்ணி செய்கிறோம். இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல அரைச்ச கொல்லை வந்து இதில் போட்டுக்கிறோம். அதாவது இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த எள்ளில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தன்மை, அந்த கொழுப்பு சத்து இருக்குது. அது வந்து நல்ல கொழுப்பு. அதை வந்து உடலுக்கு சேரும்போது உடல் வந்து புஷ்டியாக தெரியும். திரும்ப வந்து இந்த ஊற வைத்த அவல் கொஞ்சம் போட்டுக்கிறோம். அதாவது நம்ம எவ்வளோ அவல் எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு கொள்ளு அரைச்சிட்டா போதும். கொஞ்சம் எலுமிச்சைச்சாறு, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ உங்களுக்காக காட்டுறது தான் உப்பு. இப்போ நாங்கள் தனியாக செய்யும்போது பெரும்பாலும் உப்பு பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா இயற்கை உணவுக்கு உப்பு தேவையில்லை. இயற்கையிலேயே அதில் கொஞ்சம் உப்பு இருக்கும். போகப்போ அந்த சுவை பழகினா உங்களுக்கு உப்பு தேவையில்லை. கொஞ்சம் காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு. இதுக்கு வந்து மைல்டான காரம் தான் போதும். ஏன்னா இதில் வந்து எந்த விஷமுறிப்பு தேவையோ இல்லை வந்து சுவை கூட்டுறதோ எதுவும் தேவையில்லை. சாதாரணமாக மைல்டான காரம், கொஞ்சம் குறைச்சி காரம் இருந்தாலே நம்ம வந்து சாப்பிட்றது சுவையாக இருக்கும். இது கிளறணும். இப்போ சுவையான கொள்ளு சாதம் தயாராக இருக்குது. இதில் குழந்தைங்களுக்கு சுவை கூட்டணும் அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் அல்லது தேங்காயில் சேர்த்துக்கலாம், தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை கலருக்காக சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். ரொம்ப அதிக சக்தி அளிக்கக்கூடியது. குதிரைக்கு கொள்ளு கொடுக்குற காரணம் என்னென்னா அதுக்கு வந்து அதிக சதைப்பிடி பிடிக்காமல் அதிக தூரம் ஸ்டெமினா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தானியம் இது. ஸ்டெமினா நல்லாயிருக்கும். இந்த கொள்ளு சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்புல இருக்கிற கொழுப்பு கூட கரைச்சி ஸ்டெமினாவை மாற்றி கொடுக்கும். அப்படி அந்த நீடித்த உழைக்கும் தன்மை இருக்கு இல்லையா, களைப்பு இல்லாமல் அந்த மாற்றி கொடுக்கும்போது நமக்கு ஆற்றல் வந்து நீடித்து நிலைக்கும். இதுதான் அந்த கொள்ளோட மகிமை. வேறு ஒரு நல்ல பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி. கொள்ளு பொடி சாதம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது சாப்பிட்றதுக்கு எப்படி தான் நீங்கள் சாப்பிட்டே தான் ஆகணும். முக்கியமான காரணம் என்னென்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. உங்களோட ஃபேட் எல்லாம் பேர்ன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு விதமாக எப்படி சொல்கிறேனே தெரியல, ரொம்ப நல்ல விஷயங்க. ஓகே, சரி, நீங்கள் யோசிச்சு வந்து சொல்லுங்கள். இப்போதைக்கு ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுட்ருக்கீங்க. இனியவை என்று வித் மீ அனந்தி அண்ட் முத்து. ஒரு சில நேரங்கள் இந்த சாலைகளை நான் கடந்து போகும்போது நான் யோசிச்சுருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த சவுண்ட் ப்ரூஃப் ரூம் இருக்க மாதிரியே இந்த ஸ்மெல் ப்ரூஃப் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதில் வர அந்த வாசனை அப்படியே கேட்ச் பண்ணி போய் அங்கே சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ட்ரோல் எல்லாம் போகுது. ஓகே, அது மட்டும் இல்லை அனந்தி, நம்ம வந்து ரொம்ப இப்போ என்னைக்காவது ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவோம். அன்றைக்கின்னு பார்த்து வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வயிறு வந்து கிடிக்கிடு அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சிடும். சரி, என்னடா கிடைக்குதுன்னு அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து குயிக்காக ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருவோம். இதுக்கு நம்ம முழுசாக சாப்பாடு சாப்பிட்றதால இந்த ஸ்நாக்ஸ் கொடுக்குற பாதிப்பு இருக்காது. ஆமாம், சரியா சொன்னீங்க. என்ன விஷயம்னா நம்ம வந்து நார்மலாக கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது தான் என்ன ஆகும்னா நம்ம இன்னும் அப்படியே பெரிய ஒரு பூதாகர மாதிரி வெடிச்சு எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் இன்டெம் பாய் சாப்பிட்ருவோம். ஆமாம், ஆனால் இந்த உணவில் வந்து கண்ட்ரோல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது உங்களுக்கு தெரியுமா? கண்ட்ரோல் இருக்கணுங்கிறது முக்கியங்கிறது தெரியும். ஆனால் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தானே தெரியாமல் இருக்கும். அதைத்தான் இப்போ உள்ளுவதெல்லாம் பகுதியில் இறை என்று சொல்ல போகிறாரு, பார்த்துடலாம். நம்ம லைஃப்பில் வந்து சில நேரங்களில் ஒரு கடினமான ஒரு விஷயம் வரும். இந்த கடினமான விஷயத்தை நாம் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறது? ஒரு ஆக்சிடெண்ட் ஏற்படலாம், அல்லது நாம் வந்து இதையெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நமக்கு வந்து அலர்ஜினால் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலாம், அல்லது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நாம் போகலாம், அல்லது ஒரு கடுமையான ஒரு பயிற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம். நம்ம சீதோஷண நிலை இந்த மாதிரி இதில் வந்து நமக்கு முற்றிலும் அறிமுகமாகாத ஒரு விஷயத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய பீரியட் தான். ஏதோ ஒரு டைமில் நமக்கு ஒரு சர்ஜரி நடக்கும், ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கலாம், அல்லது ஏதோ ஒரு டைமில் ஏதோ ஒரு நோய் தாக்கலாம். அந்த டைமில் நாம் வந்து பத்தியாக இருக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம், அல்லது ஒரு கடினமான பயணம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம், அல்லது ஒரு 30-40 நாள் யாரோடையுமே மூவ் பண்ணாமல் ஒரு இடத்துல இருந்து நம்ம சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கலாம். இதை வந்து நாம் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறது சம்மந்தமாக ஒரு சின்ன ஒரு சொற்பொழிவை நான் கேட்க நேர்ந்தது. அது ரொம்ப சுவாரஸ்யமான சொற்பொழிவு. ஒரு இளைஞன்
அவர் என்ன பண்ணுறாருன்னா திடீர்னு அவருக்கு நெருப்பில் மாட்டிக்கிறாரு. நெருப்பில் மாட்டி அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. அவருக்கு என்ன பண்ணுறாங்க, சில மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க. பாருங்கள் எப்படி ஒரு மனிதனுக்கு துயரம் அடுக்கடுக்காக வர முடியும். நம்ம ஒரு சின்னதாக கால் வந்து நகம் எங்கேயாவது இடிச்சுக்கிட்டாலே 4 நாள் பார்க்குறவன்லாம் சொல்லுவான், இந்த காலில் கொஞ்சம் இடிச்சுக்கிட்டேன் வலிக்குது. 10 பேரை பார்த்தேன், காலில் கொஞ்சம் இடிச்சுக்கிட்டேன். அவனே 4வது நாள் காலில் இடிச்சிட்டிங்களே எப்படி இருக்குது, சரியாக போச்சா, இன்னும் கொஞ்சம் இருக்க தான் இருக்குது, வலிக்க தான் செய்யும், ஏன்னா அது இன்னும் 1 வாரம் கழித்து சரியாக போயிடும். ஏன்னா நமக்கு ஆறுதல் தேவைப்படுது. ஒரு கால் நகம் அடிப்பட்டால் கூட அது ஒரு 10 பேர்கிட்ட பகிர்ந்துக்கிறது. ஆனால் அவர் என்னன்னாக்கா ஃபயரில் மாட்டி கஷ்டப்பட்டு தப்பிச்ச அந்த ஆள் மெடிசன் கொடுத்துருக்காங்க. அந்த மெடிசன் என்ன ஆயிருக்குன்னா அவருக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனையை லிவரில் ஏற்படுத்தி ஹெப்பாட்டிட்டிஸ் சி வந்துருச்சு. ஹெப்பாட்டிட்டிஸ் சி வந்தாக்க நீங்கள் வந்து கடுமையான ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும். அதனால் என்னென்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. 2 வருஷம் அந்த இன்ஜெக்ஷன் போடணும். அந்த இன்ஜெக்ஷன் போட்டாக்க பயங்கர ஃபீவர் வரும், சாப்பிட்டது வாமிட்டாக வரும். ஆனால் இன்ஜெக்ஷன் போடலான்னா யூ வில் டை. இப்போ அவருக்கு என்ன சாய்ஸே கிடையாது. வாழணும்னு ஆசை எல்லாருக்குமே இருக்கத்தானே செய்யும். எப்பேற்பட்ட துயரம் ஆனவனும் என்ன பண்ணுவான், கொஞ்சம் அப்படி மனசில் வந்து ஒரு காம்ப்ரமைஸ், ஏதோ உயிரோடு இருக்கிறமில்ல, ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி தூக்கி போட்ட உடனே கை கால் எல்லாம் உடஞ்சிருக்கா எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி உயிரோடு இருக்கமான்னு பார்த்துக்குவான். அதுக்கப்புறம் கால் சரியாக இருக்கா கை சரியாக இருக்கான்னு பார்ப்பான். ஏன்னா ஃபஸ்ட்டு உயிரோடு இருக்கிறது தான் முக்கியம். அப்புறம் சரி பண்ணிக்கலாம், இதெல்லாம் உயிரே போயிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஆகவே என்ன பண்ணுறாரு, இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ஒத்துக்கிட்டார். பட் ஆனால் என்னன்னாக்கா அன்னைக்கு பயங்கரமாக ஃபீவர் வந்துடும், வாந்தி வந்துடும். இது எப்படி அவர் ஓவர் கம் பண்ணுறது? இதுக்கு அவர் ஒரு டெக்னிக் அடாப்ட் பண்ணார். என்னன்னா அவருக்கு படங்களை ரொம்ப பிடிக்கும். உலகத்தரம் வாய்ந்த படங்கள்னால் அவருக்கு உயிர். இப்போ என்ன பண்ணிட்டார் அவர், நான் வந்து மற்ற நாளெல்லாம் படமே பார்க்க மாட்டேன், வியாழக்கிழமை மட்டும்தான் படம் பார்ப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். கரெக்டாக இன்ஜெக்ஷனை போட்டவுடனே ஒரு கட்டிலில் நல்ல ஒரு பிளாங்கெட்டை போத்திக்கிட்டு கீழே ஒரு பக்கெட்டை வச்சுக்கிட்டு ஒரு படத்தை போட்டுருவார். ஃபஸ்ட் கிளாஸ் படம். அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இந்த வாமிட் எடுக்கிறது ஃபீவரை ஒரு 4-5 வாரம் ஆனவுடனே என்னாச்சுனாக்க அவர் மைண்டு எப்படி கண்டிஷன் ஆயிடுச்சுன்னா, ஊசி போடுறதுக்கு பயந்துக்கிட்டு இருந்தவர் எப்போ ஊசி போடுவாங்க அப்போ தான் படம் பார்க்க முடியும். நமக்கு பிடிச்சதை செய்யும்போது பிடிக்காததை மறந்துடுறோம். நமக்கு பிடிக்காததை, நமக்கு ஆகாததை, நமக்கு சேராததை கூட ஒரு பிடிச்ச ஒன்றை தேர்ந்தெடுக்கும் போது ஓவர் கம் பண்ணலாங்கிறது தான் அவருடைய வாழ்க்கை. அப்போ என்ன பண்ணுவார், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே அந்த வலியை மறந்து அந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு அந்த சிர்ரோசிஸ் வராமல் தன்னை காப்பாற்றிக்கிட்டாரு. இப்போ உயிரோடு இருந்து நிறைய தன்னம்பிக்கை டாக்ஸ் கொடுத்துட்ருக்கார். இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு அன்பிளசண்ட்டான சம்பவத்துக்கு ஒரு ப்ளசண்ட்டான சம்பவத்தை இணைங்க. உங்கள் பையன் இன்றைக்கி வந்து படிக்கணும், 1 மணி நேரம் ஒரு கஷ்டமான பாடமாக ஃபீல் பண்ணுறேன்னா, நீ மேக்ஸ் படித்தேன்னா உனக்கு ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்பேன், இது லஞ்சம் இல்லை, இட்ஸ் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், இதை கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாளடைவில் அந்த சாக்லேட்டை நேசிக்கிற மாதிரி பாடத்தையும் நேசிக்க ஆரம்பிச்சிருவான். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த டெக்னிக்கை அடாப்ட் பண்ணோம்னா நாம் வெகு எளிதில் மிகப்பெரிய மாற்றங்களை மாணவர்களுடைய மனத்தில் ஏற்படுத்த முடியும். உணவு பழக்கத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது பற்றி இவர் சொன்னார். நீங்கள் வந்து காந்தி எழுதின மை எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத், சத்திய சோதனை, அந்த புக் படிச்சிருக்கீங்களா? அதில் வந்து அவர் எப்படிலாம் உணவு பழக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணார், எப்படிலாம் அவர் வந்து நீண்ட கால ஃபாஸ்டிங்லாம் இருந்தாருன்றதை பற்றி ஒரு சில சாப்டரில் எழுதியிருப்பார் ஆனந்தி. அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்த காலத்திலே இதை ஃபுட்டெல்லாம் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாராம். ஏன்னா அங்கே வந்து நிறைய இடத்துல நான்வெஜ் மட்டும்தான் கிடைக்கும், வெஜிடபிள்ஸ் கிடைக்கிறதே கம்மி, வெஜிடபிள்ஸ் அவர் குக் பண்ணாமல் சாப்பிடலாம், அப்படிலாம் வச்சு உணவு பழக்கத்தை வந்து அப்படியே கண்ட்ரோல் வச்சுருந்தாராம். ஓகே, ஆனால் உணவு பழக்கத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட இளையராஜா சார் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டைட்டிஷியன் மாதிரி நமக்கு பல விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டார். பட் இப்போ அடுத்ததா இன்னும் கொஞ்ச நேரத்துல நிஜமா இன்னொரு டைட்டிஷியன் வர போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் எடுத்துக்க போறோம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் ஆனந்தி. இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஃபெஸ்டிவல் டயட் அவேர்னஸ் மந்த்ல இருக்கோன்றதுனால பண்டிகை காலத்துல நம்ம சாப்பிட்ற நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் அதை பத்தி இன்னைக்கு பேச போறோம் ஆனந்தி. பண்டிகை காலம்னாலே வீட்டுல வந்து இது விதவிதமா சமைச்சு தருவாங்க. நம்மளும் இந்த ஸ்வீட்டு காரம் காப்பின்னு எதையும் விடுறது எல்லாத்தையும் அப்படியே அள்ளி சாப்பிடுவோம்ல. அது மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டுல இருந்து வேற பலகாரங்கள்லாம் வரும், அது வெரைட்டி எல்லாம் வந்து சாப்பிடுவோமா. ஒரு வீட்டு பலகாரம் அப்படின்னு இல்லாம பல வீட்டு பலகாரங்கள் வேற உள்ள போகும். கரெக்ட். அதனால நம்ம வந்து இவ்வளவு சாப்பிட்றதுனால நம்ம மனசு மட்டும் நிறையறது இல்லை, நம்ம
நம்ம வயிறும் நிறைஞ்சிருது, அதனால வந்து நிறைய பேர் வந்து வெயிட் போட ஆரம்பிச்சிடுறோம். ஆமா. ஸோ அந்த வெயிட்டை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு டிஃபிகல்ட் டாஸ்கே. ஆமா, கரெக்ட். அதனால நம்ம வந்து இந்த வெயிட் ஏறுறது இறங்கிறது, குறிப்பா இந்த பண்டிகை காலத்துல நம்ம சாப்பிட்ற உணவை பத்தி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேச போறோம். இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட டயட்டீஷியன் பவானி வந்திருக்காங்க. வெல்கம் டு இனியவை. வணக்கம். ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி இதுதான். இந்த வெயிட் போடுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பரவலா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் அதுவே குறைக்கிறது அப்படின்னு ரொம்ப பெரிய டாஸ்காக இருக்கு. ஏன் அப்படி? ஓகே, வெயிட் போடுறதுக்கு 3 காரணம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஜீன். ஸோ நம்ம பேரண்ட்ஸ் வந்து குண்டாக இருந்தாங்களோ இல்லை நம்மளோட தாத்தா பாட்டி குண்டாக இருந்தால் நம்ம குண்டாக இருப்போம். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து உணவு பழக்கம் வழக்கம். நிறைய ஃபேட்டு சர்க்கரை அதெல்லாம் சாப்பிட்டா நம்ம வெயிட் போடுவோம். மூணாவது வந்து ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. அந்த எக்ஸசைஸ் கம்மி பண்ணோன்னா நம்ம சரியாக வாக்கிங் போகிறதில்ல, எதுவும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருந்தால் நமக்கு வெயிட் போடும். இப்போ வெயிட் குறைக்கணும் அப்படின்னா நம்மளோட ஜெனட்டிக் மேக்கை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம மாற்ற வேண்டிய 2 விஷயங்கள் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மட்டும்தான். உணவு பழக்க வழக்கமும் வாக்கிங் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஏன் வந்து நமக்கு குறைய மாட்டேங்குது ரீசன்னா, நம்ம வந்து ஒன்ஸ் ஒரு நாள் வந்து வெயிட் குறைக்கணும் நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் ஃபாலோ பண்ணுவோம். கம்மியாக சாப்பிடுவோம், சுகர் சாப்பிட மாட்டோம், ஆயில் கம்மி பண்ணிப்போம், ஸ்ட்ரிக்ட் வாக்கிங் ஒரு 1 hour இல்லை 1.5 hours கூட ஸ்ட்ரிக்டாக வாக் பண்ணுவோம். ஒரு நாள் ஒரு 10 நாள் வரைக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஒரு 10 நாளுக்கு மேலே நம்மளே என்ன பண்ணுவோம், அப்படியே கொஞ்சம் ஒரு லேசினஸ் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுவோம், வாக்கிங்கை குறைச்சிடுவோம். நமக்கு பிடிச்ச ஐட்டம் டெம்ப்ட் ஆகும், அதை சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணாது தான் ரீசனே. மற்றபடி வந்துட்டு நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் டெஃபினட்டாக வெயிட் ரெடியூஸ் ஆகும். அது இல்லாமல் ஒன்ஸ் நீங்கள் கிராஷ் டயட்டிங் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கனாலே அது ஒரு 10 நாளைக்கு மேலே அது தாங்காது. அதுக்கு மேலே நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஒரு வெல் பேலன்ஸ் டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு சுகரையும் ஆயிலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு குறைச்சிக்கிட்டு ஒரு 30 to 45 minutes வாக்கிங் போனீங்கன்னா டெஃபினட்டாக அது குறையும். ஹெரிடிட்ரியாக வந்து நிறைய பேர் குண்டா இருப்பாங்க, அதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அவங்க வந்து டயட்டால் கட்டுப்படுத்த முடியுமா அவங்க குண்டாகாமல்? டெஃபினட்டாக ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். ஸோ ஓரளவுக்கு நீங்கள் வந்துட்டு அந்த மேக்கை நீங்கள் மாற்ற முடியலனாலும் ஃபர்தராக வெயிட் கெயின் ஆகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். அது வந்து ஒன்லி த்ரூ டயட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஓரளவுக்கு அவங்க பிறக்கும் போதே குண்டாக இருப்பாங்க, இல்லை அவங்க ஜெனட்டிக் மேக்கால் குண்டாயிட்டே இருக்காங்கன்னா இன்னும் ஃபர்தராக நம்ம குண்டாகாமல் இருக்கலாம். அது நம்மளால் செய்ய முடியும். அது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே. இப்போ அடுத்ததான் வந்து நீங்களே சொன்னீங்க, அது கரெக்டாக வந்து சாப்பிடணும், அதுக்கப்புறமா வந்து வாட்டர் இன்டேக் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டும் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் பல பேர் வந்து நிறைய எக்ஸ்கியூசஸ் கொடுப்பாங்க, நம்ம வந்து ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு. ஸோ அப்போ வெறும் டயட்டால் வெயிட் குறைக்கிறது அப்படிங்கிறது பாசிபிளா? டயட்டால் மட்டும் வெயிட் குறைக்க முடியாது. டயட் ப்ளஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இது 2 சேர்த்து தான் நம்மளால் வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியும். இப்போ வாக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 30 minutes ஆஃப் வாக்கிங் ஆகுது தேவை. ஒரு 30 to 45 minutes ஆஃப் வாக்கிங் ஃபார் 5 days in a week. இதுதான் வந்து நம்ம அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணால் டெஃபினட்டாக வந்து வெயிட் ரிடக்ஷன் மட்டும் இல்லை, இன் ஃபியூச்சர் வந்து ஒரு டயபெட்டிக் ரிஸ்க்கோ இல்லை ஒரு கார்டியாக் ரிஸ்க்கோ நம்ம குறைக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த 10,000 ஸ்டெப்ஸ் எடுத்தாலே இந்த மாதிரி ஒரு நான் கம்யூனிகபிள் டிசீஸ்லேருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கலாம். ஓகே. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஃபெஸ்டிவல் டயட்டுக்கு வருவோம். இந்த ஃபெஸ்டிவலில் வந்து யார் என்ன கொடுத்தாலும் நம்ம வந்து யோசிக்காமல் சாப்பிடுவோம். ஏன்னா ஸ்வீட்லாம் அவங்க கொடுத்து சாப்பிடலாம், அவங்க தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம். அதாவது தயங்காமல் நிறைய சாப்பிடுவோம்ல. ஆமாம் ஆமாம். அந்த காலத்துலேயாவது அதாவது எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸும் இருந்தது. இப்போல்லாம் அப்படி கிடையாது. பலகாரம் அப்படின்னாலே இனிப்பு மட்டும்தான். அப்போ வந்து மற்ற அந்த டேஸ்ட்லாம் கூட இருந்தது. இப்போ ஒன்லி ஸ்வீட்ஸ், அதை சாப்பிட்டு தான் ஆகணும். ஆமாம், அதுவும் ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட்டில் வேறு படித்தேன். நம்ம சாப்பிட்ற அதாவது இந்தியன் ஸ்வீட்ஸில் தான் வந்து ரொம்ப அதிக கேலரிஸ்லாம் இருக்கா. ஃபாரின் ஸ்வீட்ஸை விட இந்த சாக்லேட் அதெல்லாம் கூட சாப்பிட்றலாமா, இந்தியன் ஸ்வீட்ஸில் ஏகப்பட்ட கேலரிஸ் இருக்குன்றாங்க. ஸோ இதனால நம்ம வந்து என்னெல்லாம் பாதிப்புகளுக்கு உண்டாகிறோம்? இப்போ ஃபெஸ்டிவல் சீசன்னாலே நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒன்லி ஸ்வீட்ஸ். ஸோ ஸ்வீட்ஸ்னால் அதுவும் இந்தியன் ஸ்வீட்ஸில் எல்லாமே வந்துட்டு ஒன்று கீ இருக்கும், செகண்ட் சுகர், தேர்ட் மைதா. இது 3மே வந்துட்டு கேலரி டென்ஸ், எல்லாமே வந்து வெயிட் போடும். ஸோ இப்போ நம்ம அதை என்ன பண்ணலான்னா டியூரிங் ஃபெஸ்டிவல் சீசன் ஓரளவுக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ்க்கு மாறலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா வெளியில் வாங்குகிற ஸ்வீட்ஸில் இன்னும் சுகர் லெவல் வந்து ஜாஸ்தி இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்லேயே வந்து எல்லா ஸ்வீட்ஸும் பண்ணலாம். ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் பண்ணும்போது அந்த அளவுக்கு நெய் அதிகமாக விட மாட்டோம், சுகர் ஓரளவுக்கு நம்ம குறைச்சி செய்யலாம். ஸோ அது வந்து வீட்டில் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். செகண்ட் திங் வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போது ஃபுல்லி ஆயிலி அண்ட் ஃபுல் கீ போட்டு பண்ணுற ஸ்வீட்ஸ்க்கு பதிலாக ஓரளவுக்கு இப்போ கொழுக்கட்டை, பணியாரம் அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸில் வந்து உங்களோட ஃபேட் இன்டேக் கம்மியாக இருக்கும் அண்ட் உங்களோட சுகர் லெவல்ஸ்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ்க்கு போகலாம்.
மூணாவது பார்த்தீங்கன்னா சுகருக்கு பதிலாக வேறு ஏதாவது ஜாகரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாம் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம், பனவெல்லம், வெல்லம் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கும் போது அந்த எம்டி கேலரிஸை ஓரளவுக்கு நம்ம குறைக்கலாம். ஓகே, இப்போ வந்து எல்லாமே வந்து ஒரு நாள் டபக் அப்படின்னு வராது இல்லையா? ஸோ இந்த பண்டிகை காலம் அப்படின்னாலே நம்ம ஸ்வீட் சாப்பிடாம இருக்கவும் முடியாது கிடையாது. ஆமாம், கரெக்ட். அதுவும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நாள் ஸ்வீட்டே சாப்பிடாம மெயின்டைன் பண்ணும், வெயிட்டை மெயின்டைன் பண்ணுன்னு இருப்பாங்க. ஆனால் இந்த டைமில் அவாய்ட் பண்ண முடியாததுனால வெயிட் ஏறிடும். அதை குறைக்கிறதுக்கு இன்னொரு 1 மாதம் போராட வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒருத்தங்க வந்து சாப்பிட்டுட்டாங்க, பண்டிகை காலத்தில் வந்து ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ண முடியாமல் சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பழைய ஷேப்புக்கு வரத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும்? அகெயின் அவங்க என்ன பண்ணணும்னா அந்த கிராஷ் டயட்டிங் போகக்கூடாது. நான் வந்துட்டு இந்த 2-3 நாள் நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்டுட்டேன், இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்து நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் திங் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சமாக சாப்பிட்றது, வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டுமே. நிறைய பேர் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, வெறும் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் மட்டுமே எடுத்துகிட்டு சுத்தமாக கார்போஹைட்ரேட் பக்கமே போக மாட்டாங்க, மாவு சத்தே சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவங்க என்ன பண்ணும், ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் அக்கேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே அகைன் ஒரு பேலன்ஸ் டயட் எடுத்துக்கலாம். அந்த பேலன்ஸ் டயட்டில் அந்த கார்போஹைட்ரேட்ஸ் மாவு சத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் இன்டேக்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் அவங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும், அவங்க வந்து எம்டியாகவும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. செகண்ட் திங், டெஃபினட்டாக ரெகுலராக வாக்கிங் போகணும். வாக்கிங்கோ எனி அதர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபார் 45 minutes இந்த ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே ஓரளவுக்கு டெபாசிட் ஆன அந்த ஃபேட் எல்லாமே வந்து கொஞ்சம் பர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்க ஒரு மைனஸ் வந்து டச் பண்ணிட்டாங்க யாரோ ஒருத்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கூட சொல்லலாம். நமக்கு ஒன்று தேவைப்படும் போது கரெக்டாக அதை பற்றி யாரோ ஒருத்தங்க பேசினாங்க அப்படின்னா அப்படின்னு நம்ம கேட்ட ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து நான் டயட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா டயட்டுக்கான ரெசிபிஸ் நிறையா இருக்குது. பண்டிகை காலம் அப்படின்னா அந்த பண்டிகை காலத்தில் என்னென்ன ஸ்வீட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ரெசிபிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. பட் இந்த டயட் அப்படின்னு வரும்போது இதை நம்ம ஆன்லைன்லேருந்து ரெசிபிஸ் எடுத்தால் அதில் என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ்லாம் உண்டாகும்? இப்போ ஆன்லைன் ரெசிபிஸ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டீடியஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ரெசிபி, ஒரு சிம்பிள் ஒரு பிரியாணி ரெசிபி அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே அதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து டூ மெனி இன்க்ரீடியன்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் திங் வந்து ரெசிபி அதோட ப்ரிப்ரேஷன் ப்ராசஸும் ரொம்ப டீடியஸாக இருக்கும். நிறைய சொல்லுவாங்க, அதை கிரைண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி, அது ஒன்று. செகண்ட் திங் வந்துட்டு நிறைய ஆயில் ஆட் பண்ண சொல்லுவாங்க. சப்போஸ் அந்த மாதிரி ஐட்டம்னா சுகரி ஐட்டம், ஒரு ஸ்வீட்ஸாக இருந்தால் அதில் இருக்க சுகர் ஆட் பண்ண சொல்லுவாங்க, க்ரீம் ஆட் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு நார்மலாக நம்மளாக பண்ணுற ஒரு ஃபுட்டில் வந்து நம்ம அதெல்லாம் ஆட் பண்ண மாட்டோம். பட் இன்டர்நெட்லேருந்து ஒரு ஆன்லைன்லேருந்து நீங்கள் எடுக்கிற ரெசிபீஸ் வந்து டெஃபினட்டாக இட்ஸ் கேலரிக் டென்ஸ். மோஸ்ட்லி வந்து அந்த டேஸ்ட்டுக்காக கேலரிக் டென்ஸாக இருக்கும். அதனால் இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட். நம்ம நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் டயட் ரெசிபிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் அதுக்காகன்னு ஒரு சில ரெசிபிஸ்லாம் இருக்குது தெரியுமா ஆன்லைனில், அதை எடுத்து நம்ம பயன்படுத்துறதும் சரியா? அது வந்துட்டு நம்ம ஒரு ரெசிபியை பார்க்காம எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் பிளைண்டாக போயிட்டு எந்த ரெசிபீஸும் அப்படி ஃபாலோ பண்ண வேண்டாம். ஓகே ஓகே, இப்போ வந்து ஸ்வீட்டே சாப்பிடாம அதை அவாய்ட் பண்ணி நம்ம பண்டிகை காலத்து கூட ஸ்வீட்டே சாப்பிடாதவங்கலாம் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து அவங்கள மெயின்டைன் பண்ணிக்க முடியுமா? இப்போ பண்டிகை காலத்தில் ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாது ஸ்ட்ரிக்டாக அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க they can go for some fruits and vegetables. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதையே ஒரு ஃப்ரூட் ஃபெஸ்டிவல் ஆக்கிடலாம். எப்போவுமே வந்து நம்ம ஸ்வீட்ஸே நம்ம வச்சு செலிப்ரேட் பண்ணுறோம். பட் வந்து நம்ம இந்த தடவை வந்து ஒரு ஃபார் எ சேஞ்ச் வந்து ஃப்ரூட்ஸ் நிறைய வாங்கி வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வச்சு நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு கலர்ஃபுல் பிளேட் ஆகிடும். அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ வெஜிடபிள்ஸ்லேயே இந்த கேரட் அல்வா ஃபார் எக்ஸாம்பிள், பீட்ரூட் அல்வா பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து நல்லதா இல்லை அதுலேயே இந்த கேலரி கண்டென்ட் இதெல்லாம் அதிகமாக இப்போ இருக்கும்? வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கேலரி கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு கேரட் அல்வாவாக இருந்தாலும் பீட்ரூட் அல்வாவாக இருந்தாலும் எல்லாமே வந்துட்டு நீங்கள் சுகர் அண்ட் கீ ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ இதில் என்ன ஒரு பெனிஃபிட் வீட்டில் பண்ணும்போதுன்னா உங்களோட அந்த கீ ஒரு ஆயில் கண்டென்ட் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த அல்வா, இந்த கேரட் அல்வாவில் அவ்வளோ ஆயில் தேவைப்படுற அவசியம் இல்லை, ஜஸ்ட் சுகர் மட்டும் தான் தேவைப்படும். அதுவும் நம்ம வீட்டில் பண்ணும்போது இன்னும் அந்த சுகர் கண்டென்ட்டை கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் ஆயில் ஒரு கீயை வந்து நீங்கள் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் மட்டும் இருக்குது. ஓகே, எனக்கு கேரட் அல்வா சாப்பிடணும் போல இருக்கு இப்போ. நம்ம டயட்டில் இருக்கோம். சரி, ஓகே. இப்போ என்னன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ நிறைய நேரங்களில் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு. இப்போ எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட கூட கேட்க மாட்டோம். எதாக இருந்தாலும் நம்மளோட டேப்பை பயன்படுத்தி நம்ம கிட்ட இருக்க அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கூகுளில் தேடி என்ன வழக்கம் இருக்காங்க, என்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற நம்ம போய் தேடிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி தான் இந்த டயட் அப்படின்னு வரும்போதும். ஸோ இப்போ வந்து நான் டயட் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து ஒவ்வொரு விதமான டயட்லாம் சொல்லுவாங்க. அவாய்ட் ஒயிட்ஸ் அப்படிம்பாங்க ஒருத்தங்க, இன்னொரு பக்கம் தண்ணி நிறையா குடிச்சிட்டு வாக்கிங் போங்க அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சைட்லையும் பார்த்தோம்னா வெவ்வேறு விதமான டயட் கோர்சஸ்லாம் இருக்குது. இது 4-5 பார்த்து மிக்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதில் வர சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டயட் ஆர் நியூட்ரிஷன் எனிதிங் எல்லாமே டெய்லர்ட் மேட் தான். ஒருத்தருக்கு இருக்கிறது வந்து இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் ஆகாது. ஜென்ரலாக வி ஹேவ் சர்டன் க்ரைட்டீரியா. ஆனால் எல்லாருக்குமே எல்லாமே சூட் ஆகாது. அதனால் வந்து இப்போ நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணணுன்றதுனால இன்டர்நெட்டில் பார்த்துட்டு உடனே போய் அங்கேருந்து சில டிப்ஸ் எடுத்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. நம்மளோட பாடி மேக் என்ன, நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்மளோட ஹைட்டு, வெயிட்டு எல்லாமே பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு டயட் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்துட்டு நெட்லேருந்து எடுத்துக்க முடியாது.
ஓகே. ஓகே. இப்போ வந்து தூங்குனா வெயிட் குறையுமா கூடுமா? ஏன்னா சில பேர் கூடுன்றாங்க, சில பேர் குறையுன்றாங்க. இதுல என்னலாம் கன்ஃபியூஷன் நிலவுது? டெஃபினட்டாக குறையாது, கூடவும் செய்யாது. கூடுறதுன்னா எப்படி கூடும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட்டுட்டு இமீடியட்டாக நீங்கள் போய் படுக்க போகிறீங்க. அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் தான் வரும். சாப்பிட்ட உடனே படுக்கும் போது சாப்பிட்டது வந்து மேலே வரும். ஸோ அந்த மாதிரி சில கேஸ்ட்ரைட்டிஸ் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். அதனால தான் சாப்பிட்டுட்டு 2 மணி நேரமாச்சும் நம்ம வந்து உட்காந்துட்ருக்கணும், இல்லை படுக்க போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் டெஃபினட்டாக தூங்கினா வெயிட் குறையாது. நம்ம எதுக்கு தூங்கணும்னு சொல்லணும்னா, ஒரு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஃப்ரெஷ்னஸ்க்காக தான் நம்ம தூங்க சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாலே ஃபர்தராக வெயிட் கெயின் ஆகாது. ஸோ ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெஸ்ஸு கூட ஒரு ஃபேக்டர் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம நல்லா தூங்கி எழுந்தோன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் வெயிட் ஏறாது, அவ்வளோதான். மற்றபடி டைரெக்டாக வந்து தூக்கத்துக்கும் உடல் பருமனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஓகே. இப்போ வந்து இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்னீங்க அந்த கிராஷ் டயட் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம கேப் விட்டு சாப்பிட்றோம். நிஜமாவே அதில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒன் டைம் மீல் எடுக்கும்போது இவ்வளோ சாப்பிட்றோன்னா அது அப்படியே பிரேக் ஆகிடும். ஸோ அது ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னு சொன்னாலும் கூட ஃபுல் டே நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு வந்து வேலை கொடுத்துட்டே இருக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரி? ஆக்சுவலி கிராஷ் டயட்டுன்றதும் தப்பு. இன்னொன்று வந்துட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்டா வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு நிறைய வேலை இருக்குன்னு. ஆக்சுவலி ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடும் போது டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு வந்து நம்ம வேலையை கம்மி பண்ணுறோம். ஏன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிக்ஸி ஜாரே நம்ம எடுத்துக்கிறோம். நான் நிறைய லோட் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக போட்டு அரைச்சிட்டு ஒரு 1/2 hour 1 hour அரைச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த மிக்ஸியே வந்து ஸ்பாயில் ஆகிடும். பட் அதுக்கு பதிலாக கொஞ்சமாக நம்ம ஒரு பிரேக் விட்டு நம்ம நிறைய அரைக்கும் போது ஜஸ்ட் ஒரு 5 minutes 2 minutes கேப் விடுவோம், அந்த ஈட்டெல்லாம் குறையறதுக்கு. ஸோ அந்த மிக்ஸியும் நல்லா ஒர்க் ஆகும். அந்த மாதிரி தான் வந்துட்டு ஸோ டோட்டல் டைஜஸ்டிவ் சிஸ்டமே அதே மாதிரி தான். மொத்தமாக ஒரு லோட் பண்ணி அதை வந்து ஒர்க் பண்ண வைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக கொஞ்சமாக 3 small meals and 3 big meals அந்த மாதிரி ஒரு 6 times நம்ம வந்து கொடுத்து கொஞ்சமாக ஒர்க் பண்ணால் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்னும் பெட்டராகவே இருக்கும். ஸோ ஸ்ப்ளிட் மீல் பிளான் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அதாவது பசியில் இருக்கவங்களுக்கு பார்க்குற இடம்லாம் வந்து பார்த்தா ஒவ்வொன்றுபடி ஃபுட் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி டயட்டில் இருக்கவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது கேலரி டேக் தொங்குற மாதிரி இருக்கும். இதில் இவ்வளோ கேலரிஸ் இருக்காது, அவ்வளோ கேலரிஸ் இருக்கான்னு. பட் வந்து ஓவராக கட்டுப்படுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு அப்பாடா வேணாண்டா இது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றோம். அதுக்கு பேசாமல் அவங்க சொன்ன மாதிரி அந்த கண்ட்ரோல் அப்படி சாப்பிட்டா பரவாயில்ல. கரெக்ட். அந்த கண்ட்ரோல் வந்து நம்ம மனசில் வரணும். ஆனது வெறும் உணவில் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்களில் கண்ட்ரோல் தான் நம்ம நல்லா தான் இருப்போம். ரூல்ஸ் பிரேக் பண்ண மாட்டோம் அப்படின்ற விஷயத்தில் வந்து கண்ட்ரோலாக இருந்தோம்னா கூட வந்து இதில் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரோம். ஓவராலாக ஒரு வில் பவர் ஸ்ட்ராங் ஆகும். சூப்பர். இன்னைக்கு நீங்கள் தான் ஒரு கருத்தோடு விட்டுருக்கீங்க. ஆனால் இது தொடர்ந்து நிறைய கேள்விகள்லாம் கேட்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து பேசலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது புதிய FM ஸ்டேஷனின் இனியவை இன்று வித் முத்து அண்ட் ஆனந்தி. இன்னைக்கு வந்து டயட்டிஷியன் பவானி நம்மளோட பேசிக்கிட்டு இருக்காங்க. பண்டிகை காலத்தில் நம்ம உட்கொண்ட உணவுனால் நம்ம உடம்புக்கு வந்து என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் வருதுன்னு போட்டு நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனந்தி. ஆமாம், அதுக்கப்புறமா என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி அவங்க அதிகமாக பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பண்டிகை காலத்திலே இஃப் சப்போஸ் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது தகுந்த மாதிரியான ஒர்க் அவுட்டும் அந்த பக்கம் கொண்டு வரணும் இல்லையா? ஆமாம், கரெக்ட் ஆனந்தி. இவ்வளோ ஸ்வீட்ஸ்லாம் இவ்வளோ வருஷமாக நம்ம சாப்பிட்ருக்கோம். பால்கோவாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு தான் குலாப் ஜாமுன் பிடிக்குமே. ஆனால் அதை பற்றி பேசக்கூடாது. நம்ம பக்கத்துலேயே டயட்டிஷியன் உட்காந்துருக்காங்க, அவங்க நிறைய கேள்விகள் இருக்குது. தொடர்ந்து பேசலாம். என்னதான் நிறைய பேர் வந்து வெயிட் குறைஞ்சாலும் அவங்களுக்கு வந்து இந்த வயிற்று பகுதியில் இருக்கிற ஃபேட் தொப்பை அப்படின்றது வந்து குறையவே மாட்டேங்குது. இது எதனால? நம்மளோட இந்தியன் ஜீன் மேக் வந்து அப்படிதான். நம்ம வந்துட்டு நம்மளோட ஆவரேஜ் ஹைட் வந்து ஃபார் லேடிஸ்க்கு வந்து ஒரு 155 சென்டிமீட்டர்னா ஜென்ஸ்க்கு வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் 165 சென்டிமீட்டர். இதுதான் நம்மளோட ஆவரேஜ் ஹைட். ஸோ நம்ம வந்து மற்ற ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணால் நம்மளோட ஹைட் கம்மி தான். ஸோ இது நம்மளோட ஆவரேஜ் ஹைட். பட் நம்மளோட ஜெனட்டிக் மேக்கப்பை எப்படி இருக்கும்னா நம்மளோட ஃபேட் எல்லாமே வந்து நிறைய வயிற்று பகுதியில் தான் வந்துட்டு ஸ்டோர் ஆகிற மாதிரி நம்மளோட ஜீன் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ தான் வெயிட் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி டயட்டில் இருந்தாலும் மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் தான் ஃபஸ்ட்டு ரெடியூஸ் ஆகும். நம்மளோட ஜீன் படி இந்த வயிற்று பகுதியில் வந்து கடைசியாக தான் குறையும். அதனால தான் நம்மளை வந்து தின் ஃபேட் இண்டியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தின்னாக இருப்பாங்க பட் ஃபேட்டாகவும் இருப்பாங்க. தின்னுன்றது டோட்டல் பாடியில், ஃபேட்டுன்றது வயிற்று பகுதியில். அதனால் நம்மளோட இன்னொரு காரணம் வந்து நம்மளோட ஃபுட் இன்டேக். நம்மளோட ஸ்டேபிள் டயட் வந்து அரிசி. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரைஸ் எடுத்துக்கிறோம், எவ்வளோக்கு எவ்வளோ சுகர் எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது அதெல்லாம் வந்துட்டு ஃபேட் ஆகி நம்மளோட வயிற்று பகுதியில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ வயிற்று பகுதியை நம்ம குறைக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரால் வெயிட் நம்ம குறைக்கணும். ஸோ அதுக்கு எல்லாம் டயட்டிங் வாக்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டம்மி எக்ஸசைஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ டம்மி எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் வயிற்று பகுதியில் இருக்க ஃபேட்டை குறைக்கணும்னா ஒரே வழி வந்து கொஞ்சம் ரைஸ் அண்ட் சுகரை நம்ம அவாய்ட் பண்ணுறது மட்டும்தான் வழி. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வயிற்று பகுதியில் இந்த வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதோ ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது, ரிஸ்க் ஆஃப் கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதுக்கு ஒரே ரீசன் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா சுகரை குறைச்சிக்கலாம், ரைஸை குறைச்சிக்கலாம். ஓகே.
தொப்பையை குறைக்கிறதுன்றது வந்து பெரிய ப்ராசஸ் ஆனது. நிறைய பேர் வந்து இந்த அப்டமன் எக்ஸசைசஸ்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் செம வலி வேற வலிக்கும், பண்ணுறது ரொம்ப கஷ்டம், இருக்கிறதுலே கஷ்டம் அந்த எக்ஸசைஸ் தான் அப்படிம்பாங்க. ஆமா. அது மட்டும் இல்லாம இது நம்ம வந்து என்னன்னா வெயிட் குறைக்கணும் அங்க போனதுக்கப்புறம் தொப்பை மட்டும் குறையவே கிடையாதா? ஸோ அதனால வந்து பல பேர் வந்து நினச்சி ஃபீல் பண்ணி பல அதுக்கப்புறம் பேர் மறுபடியும் நினைப்பாங்கல்ல. ஆமா பல பேர் நினைப்பாங்க. சரி ஓகே. இப்போ அடுத்ததான் வந்து என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி இப்போ என்னதான் நம்ம வந்து அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னா, இப்போ ஃபெஸ்டிவ் சீசன் வந்து நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பர்டிகுலரான டயட் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு சொன்னீங்க. ஸோ ஃபெஸ்டிவ் சீசன் முடிஞ்ச உடனேவே சப்போஸ் நிறைய சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா அந்த கிராஷ் டயட்டும் போகக்கூடாது அப்படின்னா எந்த மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணலாம்? பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து அந்த கிராஷ் டயட்டிங் போகக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ண, ஒன்ஸ் ஃபெஸ்டிவ் முடித்த உடனே அதே பேலன்ஸ் டயட்டு தான், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதே பேலன்ஸ் டயட்டு தான். பட் அங்கே எப்படி இருக்கணும்னா வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பிளேட் மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பிளேட்டில் எப்படி இருக்கும்னா, நம்மள ஒரு பிளேட்டில் வந்து பாதியாக பிரிச்சுக்கிறோம், 2 பாதி. ஸோ ஒரு பாதி ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், இன்னொரு பாதியில் வந்து 2 கோட்டராக பிரிச்சுட்டு ஒரு கோட்டா வந்து ஒன்லி கார்போஹைட்ரேட்ஸ், மாவு சத்து, அரிசியோ கோதுமையோ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது, இன்னொரு குவார்ட்டர் வந்துட்டு பருப்போ இல்லை சிக்கனோ என்ன ப்ரோட்டீன் ஃபுட்டை எடுத்துக்கிறோமோ அது. ஸோ ஒரு பிளேட்டில் பாதி வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம சாப்பிட்டாலே ஓரளவுக்கு வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இம்மீடியட்டாக கிராஷ் டயட்டிங்காக போக வேண்டாம், ஸ்கிப் பண்ணவும் வேண்டாம். ஸோ அதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ணுற சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே மேடம், இப்போலாம் வந்து ஃபெஸ்டிவல் டைம்ஸில் நிறைய ஸ்வீட் ஸ்டால்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஆல்டர்னேட் சுகர் யூஸ் பண்ணி ஸ்வீட்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறைய அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் சாப்பிட்றதுனால வந்து ஏதாவது பாதிப்புகள் இருக்கா? இப்போ ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ முன்னாடி வந்து அதை வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணும் பட் சுகர் சாப்பிடக்கூடாதுனால ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் இப்போ ஜென்ரல் பாப்புலேஷனே என்ன எடுத்துக்கிறாங்க, வெயிட் குறைக்கணும், ஸோ 0 கேலரி, அதனால் வந்துட்டு அவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் போயிட்டுருக்காங்க. பட் இன் ஜென்ரல் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸை அவாய்ட் பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். இன்னொரு விஷயம் வந்து நிறைய எடுத்துக்க வேண்டாம். இப்போது வீட்லேயே ஒரு ஸ்வீட் பண்ணுறோம் அப்படின்னா டூ மெனி ஸ்வீட்ஸ் வேண்டாம். ஜஸ்ட் அதை ரெஃப்யூஸும் பண்ண தேவையில்லை. அது அந்த எக்ஸ்ட்ரீமும் போக வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு வேண்டான்னு ரெஃப்யூஸும் பண்ண வேண்டாம், நிறையவும் சாப்பிடவும் வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 1 or 2 பீசஸ் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸை அவாய்ட் பண்ணுறது எப்போவுமே நல்லது. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சோடியம் கண்டென்ட் எல்லாம் இருக்கும், பொட்டாசியம் கண்டென்ட் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அது ஒத்து வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் ஆல் இண்டிவிஜுவல் மேட். ஸோ அது சிலருக்கு ஒத்து வராது. ஓகே. இப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேக் டு ட்ரெண்ட் தான் வருது. அதாவது அந்த காலத்தில் பயன்படுத்தின விஷயங்கள்லாம் இப்போ வந்து ரொம்ப விலையேறி போச்சு, ஆனால் இப்போ அதான் ஃபேஷன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே தான் உணவு பழக்கத்துலேயும், அதாவது மில்லட் சிறுதானியங்கள் அப்படிங்கிறது அந்த காலத்தில் நமக்கு அதுதான் இருந்தது. அரிசிங்கிறது இந்த ஃபெஸ்டிவ் சீசன்லாம் நம்ம சாப்பிட்டு இருந்தோம் அரிசியெல்லாம். பட் இப்போ அப்படி கிடையாது. சிறுதானியங்கள் வந்து எல்லா பக்கமும் அவைலபிளாக இருக்குது. பட் அரிசி தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் சிறுதானியங்கள் வந்து அதிக அளவில் பயன்படுத்துறதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது? இப்போ சிறுதானியங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதில் இருக்க வைட்டமின்ஸ், மினரல்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ கேலரிக் வைஸில் எல்லாமே ஈக்குவல் தான். ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஒரு 100 கிராமுக்கு வந்து ஒரு 350 கிலோ கேலரி வரைக்கும் கொடுக்கும். ஸோ கேலரி வைஸில் எந்த மாற்றமும் இருக்காது எல்லா சீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும். மெயின் சேஞ்சஸ் எங்கே இருக்கும்னா உங்களுக்கு வைட்டமின்ஸ், மினரல்ஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ச் மட்டும், இப்போ அரிசி மட்டும் எடுத்திங்கன்னா அங்கே ஒரு கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கு அந்த அளவுக்கு வைட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்காது. பட் இதே நீங்கள் சிறுதானியங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். அதில் இருக்க ஃபைபர் கண்டென்ட்னால உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். அதனால தான் நம்ம இப்போ சிறுதானியங்கள் சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து முன்னெல்லாம் கொழுக்கட்டையே வந்து அரிசியில் பண்ணுவாங்க, அரிசி கொழுக்கட்டை, அரிசி ப்ளஸ் வெல்லம். பட் இப்போ வந்து நம்ம கேழ்வரகு அதுலலாம் கூட நம்ம கொழுக்கட்டை பண்ணலாம். ஸோ அங்கே நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அங்கே இருக்க மைக்ரோ நியூட்ரியன்ட்னால உங்களோட அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அங்கே ஆட் பண்ண போகிற வெல்லம் ஒரு பனை வெல்லம்னால அகெயின் அங்கே ஒரு பொட்டாசியம் இருக்குது, அயன் இருக்குது. ஸோ உங்களோட மைக்ரோ நியூட்ரியன்ஸை உங்களுக்கு தெரியாமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஆஸ் வெல் அஸ் டேஸ்ட் இருக்குது, வெரைட்டி இருக்குது. அதனால தான் நம்ம இப்போ சிறுதானியங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ண சொல்கிறோம். சரி, அடுத்ததான் நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி என்னதுன்னா, இப்போலாம் நிறைய பேர் வந்து இந்த ப்ரோட்டீன் டயட் அப்படின்றது வந்து இறங்குறாங்க, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ். இன்ஃபேக்ட் ப்ரோட்டீனுக்கு வந்து எக்ஸசைஸ் பிடிச்சோன்னே சப்ளிமெண்ட்ஸ் கூட நிறைய பேர் வந்து எடுத்துக்கிறாங்க. வெறும் ப்ரோட்டீன் மட்டும் உட்கொள்றதுனால வந்து உடம்பு நல்லா ஆயிருமா? இல்லை, லைக் ப்ரோட்டீன்றது அதுவும் ஒரு விதமான ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட் தான். ஸோ ப்ரோட்டீன் வந்து நார்மல் ப்ரோட்டீன் எடுத்துகிட்டா போதும். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களோட வெயிட்டுக்கு தகுந்த ப்ரோட்டீன் தான் எடுக்கணும்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ 1 கிராம் கேஜி பாடி வெயிட், இதுதான் ஐடியல் ப்ரோட்டீன் கண்டென்ட் யூஸ்வலாக. ஸோ தேவையில்லாமல் அதிகப்படியான ப்ரோட்டீன் நம்ம கொடுக்க முடியாது. அந்த மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு வந்து இன் ஃபியூச்சர் வந்து கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ தேவையான அளவு ப்ரோட்டீன் மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். இன்னொன்று வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கு ப்ரோட்டீன் எந்த விதத்துலையும் நேராக ஹெல்ப் பண்ணாது. இப்போ நீங்கள் ப்ரோட்டீன்லேயும் வந்து 4 கிலோ கேலரிஸ் வரைக்கும் இருக்குது.
என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் டயட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு வெறும் ப்ரோட்டீன் மட்டுமே எடுத்துகிட்டு சுத்தமாக அவங்க வந்து அரிசியோ கோதுமை அந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்காமல் ஜஸ்ட் ஒரு சிக்கன் எடுத்துப்பாங்க, பருப்பு எடுத்துப்பாங்க, வெறும் ப்ரோட்டீனே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அது வந்து என்டர்லி ராங். அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஸோ ப்ரோட்டீன் வந்து நார்மல் ப்ரோட்டீன் எடுத்தாலே போதும். ஹை ப்ரோட்டீன் நாங்கள் எங்கே சஜஸ்ட் பண்ணுவோம்னா, ஜஸ்ட் ஏதாவது டியூபர்குலோசிஸ் இருந்தாலோ இல்லை வந்து அவங்களுக்கு க்ரோத் ரிட்டார்டேஷன் இருக்குது, எங்கே வந்து வளர்ச்சி தேவை கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி இடத்துல நாங்கள் அசஸ் பண்ணி நாங்கள் தான் அதை சொல்லணுமே தவிர அவங்களா ஒரு நார்மல் இண்டிவிஜுவல் வந்து அவங்களா போயிட்டு கடையில் போய் வாங்கி எந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டும் எடுக்கக்கூடாது. ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் வந்து நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப கெடுதல் அமைஞ்சிடும். ஓகே ஓகே, இந்த டைப்ஸ் ஆஃப் டயட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ளூட்டன் டயட் அப்படின்னு ஒழிஞ்சிருக்கு. ஆமா, யார் இவர் க்ளூட்டன், இவர் என்ன கண்டுபிடிச்சாரு க்ளூட்டன் டயட்ன்றாங்க, அப்புறம் வந்து ஏதோ ஜிஎம் டயட்ன்றாங்க. இதெல்லாம் என்ன? இந்த க்ளூட்டன் டயட்னா ஃபர்ஸ்ட் என்னதுன்னு சொல்லுங்களேன் மேடம். க்ளூட்டன் வந்து இட்ஸ் அ ப்ரோட்டீன். இப்போது அதுவும் ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன் தான். இப்போ க்ளூட்டன் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சப்பாத்தி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணும் போது ஒரு ரப்பரி டெக்ஸ்டர் வரும். ஸோ அந்த ரப்பரி டெக்ஸ்டருக்கு ரீசனே வந்து இந்த க்ளூட்டன் தான். ஸோ இப்போ நான் அந்த க்ளூட்டன் வந்துட்டு எல்லாருக்குமே ஒத்துக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு வந்து இந்த க்ளூட்டன் கூட அலர்ஜியாக இருக்கும். ஸோ அது வந்து க்ளூட்டன் சென்சிட்டிவ் என்ட்ரோபதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அலர்ஜி வரவங்களுக்கு மட்டும் அந்த வீட் ஐட்டம்ஸும் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். அதர் தென் தட் நம்ம வந்து க்ளூட்டன் எங்கேயும் அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ க்ளூட்டன் டயட் எடுத்துக்கிட்டா அவங்க வந்து சீக்கிரம் இழைச்சிருவாங்க அப்படின்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? அது அப்படி கிடையாது எதுவுமே. அதுதான் நான் சொன்னேன், க்ளூட்டன் இஸ் அ ப்ரோட்டீன். அது வந்து கோதுமையில தான் அதிகபட்சமாக இருக்கு. இப்போ என்னன்னா அந்த நம்ம யூஸ்வலாக ஒரு மித் இருக்கு, ரைஸ் வேண்டாம் கோதுமை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவல, அதனால அவங்க அந்த மாதிரி நினச்சிப்பாங்க. ஸோ ரைஸுக்கு பதிலாக கோதுமை எடுத்துக்கலாம், கோதுமையில் க்ளூட்டன் இருக்குது, ஸோ க்ளூட்டன் தான் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுது, அந்த மாதிரி அவங்க நினச்சிக்கிற ஒரு மெத்து தானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. டைரெக்டாக க்ளூட்டன் வந்துட்டு வெயிட் ரிடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஓகே, வந்து பல காலமாக வந்து எல்லாம் நினச்சிட்டு இருக்க ஒரு விஷயம், அதாவது எல்லாம் நம்புற ஒரு விஷயம் அப்படின்னா உணவே மருந்து அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான். ஸோ நிஜமாவே வந்து பக்கா டயட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்மளை வந்து செம்ம ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா? டெஃபினட்டாக டயட்டில் இருந்தால் நம்மளை ஃபிட்டாக வச்சுக்கிறது மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் வந்து நிறைய டிசீஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் நம்மளை ஹெல்ப் பண்ணும். தட் இஸ் டிசீஸ்னால் போத் கம்யூனிகபிள் டிசீஸ் ஆஸ் வெல் அஸ் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஸோ ஒரு ப்ராப்பர் நியூட்ரிஷனை நம்ம ஃபாலோ பண்ணால் இந்த கம்யூனிகபிள் டிசீசஸ் இருக்கும். தொற்று நோயெலாம் நிறைய வரும். அது இல்லாமல் டெஃபிஷியன்சி டிசீஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். சின்ன சின்ன விஷயங்கள், அனிமியா, வாய்ப்புண்ணு, இந்த மாதிரி விஷயமும் நியூட்ரிஷனால தான் வருது. நியூட்ரிஷன் ப்ராப்பராக இல்லாதனால தான் வருது. ஸோ இந்த மாதிரி டெஃபிஷியன்சிஸை அவாய்ட் பண்ணலாம். இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸஸும் ஓரளவுக்கு ப்ரிவெண்ட் பண்ணலாம். இன்னொன்று நான் கம்யூனிகபிள்னு சொல்லுவோம். அதெல்லாம் தொற்று நோய் அல்லாத நோய்கள், அதாவது டயபெட்டிஸு, கார்டியோவாஸ்குலர் டிசீஸு, பல டைப்ஸ் ஆஃப் கேன்சருக்கு கூட வந்து ப்ராப்பர் நியூட்ரிஷன் இல்லாதது தான் காரணம். ஸோ இந்த மாதிரி எல்லா நோய்களையுமே வந்து ஒரு ப்ராப்பர் நியூட்ரிஷன்னால நம்மளால ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஸோ முத்து, இன்னைக்கு வந்து டயட் அப்படிங்கிற விஷயத்தில் ஆரம்பித்து அதை வந்து ஜஸ்ட்டு வந்து ஸ்லிம் டவுன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே பேசி முடிச்சிருக்கோம். ஆமாம், கரெக்ட். டயட் கான்ஷியஸாக நம்ம வந்து எல்லா நேரங்களிலும் இருக்க முடியும். அதுவும் பண்டிகை காலத்தில் வந்து அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றது வந்து நம்ம எப்போ உணர்ந்த விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படிலாம் வெயிட்டு குறைக்கலாம்னு போடுற நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து நம்ம பேசியிருக்கோம். ஆமாம், ஃபெஸ்டிவ் சீசன் அப்படின்னாலே பல விஷயங்கள் ஞாபகம் வரும். ஒன்று வந்து அப்படியே எல்லாம் ஜாலியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், அது ஒன்று. இன்னொன்று வந்து அவங்க அந்த லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதே வந்து ஸ்வீட் கொடுத்து தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்களா, அதுக்கப்புறம் வெயிட் போட வைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ டவுட்டே வருது. இல்லை, வெயிட்டாக இருந்தால் தான் நிறைய பேர் வந்து பார்க்க நல்லா இருக்கு அப்படின்றாங்கல்ல. ஏன்னா இழைச்ச என்னதை இப்படி இழைச்சி துரும்பா போயிட்டு அப்படி நோயாளி மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு நினச்சிப்பாங்க. நம்ம இப்படியே பார்த்துருப்பாங்க, டொயின் இப்படி பார்த்துன்னு அவங்க அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க. ஆமாம், திடீர்னு நீங்கள் என்ன மாதிரி ஒல்லி ஆகிட்டீங்கன்னா அப்படி தான் நினைப்பாங்க. நல்லா இருக்கு, நீங்கள் உங்களை மாதிரி தான் இருக்கணும், நான் என்ன மாதிரி தான் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு வந்து இந்த டயட் அப்படிங்கிற விஷயத்தில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எங்கே நீங்கள் வந்து நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே தப்பு அப்படின்றீங்களோன்னு நினச்சோம். பட் ஸ்டில் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களில் வந்து இதை மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ண போதும், இல்லை இப்படி பண்ணலாம், அதில் இப்படி பண்ணலாம், பல ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனியவே இன்று வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க. இனியவை இன்று வித் அனுதி அண்ட் முத்து. நம்ம இன்னைக்கு ரொம்ப நேரமாக சாப்பாடை பற்றியும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பற்றியும் எதெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றியுமே ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகல? ஆமாம், அதனால அவங்க வந்து குழக்கட்டை இதெல்லாம் சாப்பிட்லானாங்களா, அது வரை கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. ஏன்னா நம்ம குலோப் ஜாம், பால்கோவா இதெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்ற ஒரு தலைமை வந்துட்டோமே. ஆமாம், நம்ம வந்து இதை சாப்பிடக்கூடாது, சாப்பிடும்போது ரைட்டு இப்படி போயிட்டு இது சாப்பிடலானே அப்படியா அப்படிங்கிற நம்மளே ஃபீல் பண்ணோம். ஸோ இப்போ அடுத்து வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம சாப்பாட்டை மறக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஓகே, அதனால் இப்போ வந்து நம்ம அறிவு பசி ஆற்றிக்க போகிறோம். ஆமாம், தமிழ் அறிவும் பகுதியில் இன்னைக்கு வந்து நிரஞ்சன் பாரதி அவர்கள் வராரு. மணிமேகலையில் வந்து ஒரு விஷயம் பற்றி பேச போகிறாரு. ஆஹா, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்த்துலாம்.
இன்றைக்கு கூட வானத்தில் விமானம் பறந்து போவதை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம் எல்லாமே அப்படியே நம்ம அப்படியே கவிக்கொள்ளும். இன்றைக்கு கூட அந்த அனுபவம் ஒரு பரவசம் தரக்கூடிய அனுபவமாகவே இருக்குது. ஆகாயத்தில் பறந்து செல்லக்கூடிய ஓர் இயந்திர பறவையோ இந்த விமானம் அப்படின்னு கூட பல பேருக்கு யோசிக்க தோணலாம். ஒரு பழைய பாடல் ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படின்னு கவியரசர் கண்ணதாசன் எழுதிய வரிகள் இவை. ஒரு பறவை வானத்தில் பறந்து செல்லும் போது தன்னுடைய முதுகில் அது எந்த ஒரு பாரத்தையும் ஏற்றி கொண்டு போவது கிடையாது. ஆனால் இந்த விமானம், இந்த இயந்திர பறவை இருக்கு இல்லையா, அது தனக்குள்ள நூற்றுக்கணக்கான மக்களை ஏற்றி கொண்டு கடல் தாண்டி, மலை தாண்டி, கண்டம் தாண்டி இன்றைக்கு கூட பயணம் செய்து கொண்டே இருக்கிறது. இந்த விமான பயணம் என்பது ரயில் பயணம் மாதிரி இது ஒரு கண்டிப்பாக சுவாரஸ்யமான ஒரு அனுபவமாகவே எல்லாருக்கும் இருக்கும். என்ன இன்னைக்கு நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேயே விமானம் பற்றி பெரிய பீடிகையாக இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க? கண்டிப்பாக உங்கள் தேவைக்கு ஏற்றாற் போல விமானம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்கள் இன்றைய பகுதியில் இடம்பெற இருக்கு. இப்போது ஒரு குழந்தைகிட்ட போய் விமானத்தை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தை உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரைட் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிடும். இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதான். ஆனால் தெரியாத உண்மை ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? ரைட் சகோதரர்கள் இந்த விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகள் முன்கூட்டியே நம்ம முன்னோர்கள் இந்த மண்ணில் விமானத்தை கண்டுபிடித்து அதை இயக்கியிருக்கிறார்கள். இதை நான் உங்ககிட்ட சொல்லும்போது எனக்கே பயங்கர வியப்பாக இருக்கும்போது உங்களுக்கும் கண்டிப்பாக அதே ஆச்சரியமும் பிரமிப்பும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். கடந்த கிமு 3ஆம் நூற்றாண்டில் பரத்வாஜர் என்கிற மனிதர் வைமானிக சாஸ்திரா அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு சமஸ்கிருத மொழியில். இந்த நூலில் ஆள் இல்லாத விமானம் எப்படி இயக்கப்படணும், ஆள் இருக்கிற விமானம் எப்படி செயல்படணும், மனிதன் விமானத்தோடைய உதவியே இல்லாமல் காற்றில் பறந்து போகணும் அப்படின்னா அவன் என்னென்ன செய்யணும் என்பன போன்ற விதிமுறைகள் ரொம்ப தெளிவாக அழகாக இந்த நூலில் எழுதப்பட்டிருக்கு. அதே காலகட்டத்தில் நம்ம பழமையான இலக்கிய நூலாக கருதப்படுகிற புறநானூறு என்கின்ற அந்த சங்க இலக்கிய நூலில் கூட இந்த வான ஊர்தி என்பது விமானத்துக்கு வழங்கப்படுகின்ற ரொம்ப அழகான சுவையான ஒரு தமிழ்ச்சொல். இந்த வான ஊர்தி குறிப்பான சில தகவல்கள் பதிவாகி இருக்கு. அதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அந்த புறநானூறு பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம். புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வலவன் ஏவா வான ஊர்தி எய்துப என்ப தம் செய்வினை முடித்தன கேட்பல் எந்தை சேட்சன்னி நலங்கிள்ளி. இந்த பாடலை எழுதிய புலவருடைய பெயர் உறையூர் முதுகண்ணன் சாத்தனார். இந்த பாடல் வரிகளை சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும். என்னன்னா நலங்கிள்ளி அப்படிங்கிற சோழ மன்னனை புகழ்ந்து தான் இந்த பாடலை புலவர் எழுதியிருக்காரு. இந்த பாடலில் அரசனை புகழ்ந்து புலவர் நிறைய புகழுரைகளை சொல்லிக்கிட்டே வராரு. அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு இடத்துல வலவன் ஏவா வான ஊர்தி அப்படிங்கிற ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு வரியை எழுதுறாரு இந்த புலவர். இந்த வரிக்கு என்ன பொருள்? வலவன் ஏவாத வான ஊர்தி அப்படின்னா வலவனே இல்லாமல் எப்படி ஒரு வான ஊர்தி தானாக ரொம்ப சிறப்பாக இயங்குமோ அதே போல் இந்த மன்னவனுக்கும் அவன் எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல் தானாகவே எல்லா நல்வினைகளும் அவனுக்கு சேரும் அப்படின்னு சொல்கிறார். வலவன் அப்படிங்கிறதுக்கான பொருள் விமானி அப்படின்னு. விமானி இல்லாத ஒரு விமானம் எப்படி சிறப்பாக இயங்குமோ அப்படின்னு சொல்கிறார். அப்போது இன்றிலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்கூட்டியே ஆளில்லாத விமானங்கள் இயக்கப்பட்டிருக்கின்றன என்பதுதான் இந்த புறநானூற்று பாடல் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற செய்தி. இந்த புறநானூறு மட்டுமல்ல, இதற்கு பின்னால் எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்திலும் இந்த மாதிரியான ஒரு செய்தி தகவல் பதிவாகி இருக்கு. இந்த சிலப்பதிகாரம் அப்படிங்கிற காவியம் எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு காட்டில் ஒரு மரத்துக்கு கீழே கண்ணகி ஒரு அபலை நிலையில் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த கண்ணகியை கண்ட கோவலன், அதாவது இந்த சம்பவங்கள் எல்லாம் கோவலன் இறந்து முடிந்த பிற்பாடு, கண்ணகியை கண்ட கோவலன் வான் வழியாக கண்ணகியை ஆற்றுப்படுத்தி அழைத்து போய் வான் வழியாக வேறிடம் போனான் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இந்த காட்சியை அந்த காட்டில் வாழ்ந்த மக்கள் பார்த்துருக்காங்க. அதே சமயத்தில் அந்த வழியாக சுற்றுலா வந்த சேரன் செங்குட்டுவன் மன்னன் இதை பற்றி கேட்டறிந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனான். இது மட்டும் கிடையாது, இந்த சம்பவத்தை சீத்தலை சாத்தனார் என்கின்ற புலவர் இளங்கோவடிகளுக்கு முழு விவரங்களோட சொல்ல இளங்கோவடிகள் அதை அப்படியே உள்வாங்கி நமக்கு ஓர் இரவாத காவியமாக சிலப்பதிகாரம் அப்படிங்கிற அந்த காவியத்தை கொடுத்துருக்காரு. அந்த வரிகளை இப்போ நாம பார்க்கலாம். இணை வளைக்கை எதிர்கூப்பி நின்ற எல்லையுள் வானவரும் நெடுமாறி
மலர் பொழிந்து குன்றவரும் நிற்பக் கண்டு கொழுநனோடு கொண்டு போயினார். சிலப்பதிகாரம் எழுதப்பட்ட காலம் 2ஆம் நூற்றாண்டு. இந்த 2ஆம் நூற்றாண்டை கடந்து போனோம் அப்படின்னா 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய சமய குறவரான திருஞான சம்பந்தர் கூட தன்னுடைய தேவார பாடல் ஒன்றில் இந்த விமானம் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவலை பதிவு செய்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யார் யாரெல்லாம் ரொம்ப உருக்கமா பக்தி ரசம் ஒழுக உருக்கமா உண்மையா சிவபெருமானை நினைத்து ஆடியும் பாடியும் செய்கிறாங்களோ அவங்கள ஒரு விமானம் வந்து கைலாசத்துக்கே கொண்டு போய் விட்டுடும் அப்படிங்கிறாரு. கைலாசத்தில் ஒரு விமான நிலையம் இருக்கும் அப்படின்னு சொல்லாமல் சொல்றாரு திருஞான சம்பந்தர். அந்த பாடல் வரிகளை இப்போ பார்க்கலாம். பன்னியல்பாக பத்திமையாலே பாடியும் ஆடியும் பயில வல்லோர்கள் விண்ணவர் விமானம் கொடுவர ஏறி வியனுலகாண்டு வீற்றிருப்பாரே. இந்த பாடல்ல விமானம் பற்றி ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா அந்த பக்தி சிரத்தையோட நம்ம திருஞான சம்பந்தர் ரொம்ப சுவைப்பட சொல்லியிருக்காருல்ல. இந்த தகவல்களை எல்லாம் ஒன்று திரட்டி பார்க்கும்போது ரொம்ப வியப்பாகவும் பிரமிப்பாகவும் நம்ம முன்னோர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் தானா அல்லது வானத்திலிருந்து வந்த வேறு வகையான மனிதர்களா அப்படின்னு நமக்கு யோசனை வருதில்ல. நம்ம முன்னோர்கள் வந்து மிகப்பெரிய சாதனையாளர்கள். அவங்க செய்த ஒரே தவறு என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் முறையாக ஆவணப்படுத்தாமல் விட்டது தான். நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆதாரம் இந்த இலக்கிய வரிகள் தான். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாக்கி இருக்கே. ஆமாம், கரெக்ட். இன்னைக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவல் டயட் அவேர்னஸ் மந்த்தில் இருக்கோன்றதுனால வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு டயட் வெப்சைட் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னு நான் நம்புறேன். என்ன வெப்சைட் எடுத்து? ஓகே, இது என்ன வெப்சைட் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம தானே முதல்ல பேசணும். இந்த மாதிரி வெப்சைட்டை பார்த்துலாம் நீங்களாம் அது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோம். சரி, ஓகே, வெப்சைட்டை பார்த்து டயட்டு தான் ஃபாலோ பண்ணக்கூடாது, பட் நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது கூட ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகே, சரி, என்ன சொல்ல வரோம் இப்போ? www.myfitnesspal.com. ஓகே, ஸ்பெல்லிங் சொல்லிருங்க. myfitnesspal.com. ஓகே, இந்த வெப்சைட்ல அப்படி என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு? இதில் வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கும்போது எதுக்காக அப்படிங்கிறத நீங்கள் இப்போ இங்கே கேட்க வேண்டிய கேள்வி. அதான் என்ன ஆப் இருக்கு சொல்லிருங்க. சரி, ஓகே, அதில் என்ன விஷயம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் சாப்பிட்றோம் இல்லையா, அதாவது நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது வந்து நமக்கே மறந்து போயிடும். நேற்று என்ன சாப்பிட்டோம், முன்னாடி என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஞாபகம் இருக்காது. விடுங்க, காலையில் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறது நமக்கு டபக்குன்னு ஞாபகம் இருக்காது இல்லையா. நான் என்ன சாப்பிடலையே அப்படிலாம் சொல்லக்கூடாது மொத்தம். சரியா? அது என்னன்னா இப்போ சாப்பிட்ற விஷயங்களும் வந்து மைண்ட்லேயே வச்சுக்கிறது இல்லை. சப்போஸ் நீங்கள் வந்து நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு மாதிரி எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்ன சத்துக்கள்லாம் எடுத்துக்கிறீங்க, எந்த சத்துக்களை நீங்கள் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க, எதெல்லாம் ஓவராக எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஓகே, ஸோ ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி செயல்படுது. நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோம் அந்த இன்புட் அவுட்புட்லாம் கொடுத்தா அதுவே வந்து எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணும் அப்படின்ற லிஸ்ட்லாம் கொடுத்துருது. எஸ் எக்ஸாக்ட்லி. அதில் வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஃபிட்பிட் ட்ராக்கர், மேப் மை ஃபிட்னஸ், கார்மின் கனெக்ட், இந்த மாதிரியான பல ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் இருக்க எல்லா ஆப்ஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, உங்களுடைய கேலரி எவ்வளோ பர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குது, எவ்வளோ ஃபேட் உங்கள் உடம்புல இப்போ சேர்ந்துக்கிட்டு இருக்குது, அவங்களாம் எங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் எங்களுக்கு ஆப்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, உண்மையிலேயே செம வெப்சைட்டாக இருக்குது myfitnesspal.com. இந்த வெப்சைட்டை பார்க்கறதுக்காக நீங்கள் இன்டர்நெட் பக்கம் போனீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் எங்களுக்காக பண்ணணும். ஆமாம், feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கணும். ஆமாம், இன்டர்நெட்லாம் இல்லை, இமெயிலாம் அனுப்ப முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஒரு அட்ரஸ் வந்துகிட்டு இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் கைப்பட கடிதம் மூலமாக அனுப்பலாம். ஆமாம், இப்போ அப்படி நம்ம கிளம்பலாம். எங்களை தோளில் தட்டுறதா இருந்தாலும் தலையில் குட்டுறதா இருந்தாலும் மெயிலில் டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கூட இருக்குது, அதுக்கெலாம் வேணால் ஃபோன் பண்ணி சொல்லலாம். ஆமாம், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நம்ம கிளம்பலாமா? இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களோட மறுபடியும் நாளைக்கு வரலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று முத்து ஆனந்தி.